Hi friends, welcome to Foodies Lounge by Ramya. இன்னைக்கு நம்ம சேனல்ல மேங்கோ குல்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மேங்கோ குல்ஃபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நான்ஸ்டிக் பாத்திரத்துல 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு condensed milk சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சி வரணும். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. சைடில் தங்கியிருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பால் நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பால் அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் கிட்டத்தட்ட பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் நம்மளோட குல்ஃபி நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும். இல்லைனா பாலை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ நம்மளோட குல்ஃபி பேஸை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்திருக்கேன். இது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மாம்பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாம்பழம் சேர்த்ததும் அதோட கலர் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை குல்ஃபி மோல்ட்ஸில் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அலுமினியம் மோல்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஃபில் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு மூடி வச்சுருங்க. கடைசியாக இது மேலே ஒரு ஐஸ்கிரீம் குச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா மினிமம் 6 to 8 hours இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம அன்மோல்ட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குல்ஃபி நல்லா செட் ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் போல் சுடு தண்ணியில் வச்சுருங்க. அப்போது அதோட சைடெல்லாம் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மேங்கோ குல்ஃபி ரெசிபி வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக பண்ணோம் நீங்களே பார்த்தீங்கல்ல. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறேன்.